வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோஃபியா. கரம் கோர்ப்போம் யூடியூப் சேனல்லேருந்து மாற்றுத்திறனாளிகள் பற்றி தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி படித்த ஒரு செய்தி ரொம்பவே மனசை உலுக்கிய ஒரு செய்தி. பெற்ற தாயே குழந்தைகளை கொலை செய்கிறாங்க, தன்னோட சேர்த்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்படிலாம் நம்ம பல விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அதே வரிசையில் இன்றைக்கி ஒரு தாய் ஒரு மாற்றுத்திறன் குழந்தைய தூக்கி முதலைகள் இருக்கிற ஒரு குளத்தில் தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க. அந்த குழந்தையினுடைய நிலைமை என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் இதை செய்தித்தாள்களில் படிச்சிருப்பீங்க. கர்நாடகாவில் தண்டெலி அப்படின்ற கிராமத்துக்கு பக்கத்தில் வந்து வாடகை வீட்டில் இருக்காங்க தம்பதியினர். ரவிக்குமார் மற்றும் சாவித்ரி அவங்களோட பேர். அவங்களுடைய ஒரே குழந்தை 6 வயது குழந்தை வினோத்ன்ற ஒரு பையன். வாய் பேச முடியாது. அந்த பையனுக்கு வாய் பேச முடியாத அந்த குழந்தைய இந்த அம்மா மன உளைச்சலில் இருக்கிற காரணத்தினால கொண்டு போயிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய முதலைகள் இருக்கக்கூடிய ஏரியில் தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருக்கிறாங்க. ரொம்பவே பதைக்க வச்ச ஒரு செய்தி இது எனக்கு. ஏன்னா நம்ம சாதாரணமாகவே கர்நாடகாவில் தண்ணி வளம் அதிகம். அதில் வந்து நிறைய முதலைகள்லாம் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். முதலைகள் இருக்குன்னு தெரிஞ்சே அந்த அம்மா வந்து கொண்டு போயிட்டு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கப்படுது. அந்த அம்மா வந்து வீட்டில் வந்து தானே மனசு கேட்காம வந்து அழுதுருக்காங்க. இந்த மாதிரி என் குழந்தைய யாராவது காப்பாற்றுங்க, போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஓடி போயிட்டு காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, தேடி இருக்காங்க. புதரில் எங்கேயாவது விழுந்திருக்கா குழந்தைன்ட்டு எங்கேயுமே காணோம். பக்கத்தில் இருந்த அந்த காவல்துறைக்கும் அவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. உடனே மீட்பு குழுவினர்லாம் வந்து அந்த குழந்தைய தேடி இருக்கிறாங்க, எங்கேயுமே இல்லை. ஆனால் இப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது நேரில் பார்த்த ஒரு சந்தோஷன்றவர் மட்டும் அந்த பையனை வந்து முதலை வாயில் இருந்ததா சொல்லியிருக்கிறாரு. முதலை வாயில் அந்த குழந்தை இருக்கிறத பார்த்துட்டு அவர் போனதாக சொல்லியிருக்கிறாரு. அதை அடிப்படையாக வச்சு அந்த பையனை தேடி இருக்கிறாங்க. கடைசியில் வினோத்தோட உடல் பாகங்கள் தான் கிடச்சிருக்கு. என்னன்னு விசாரிக்கும் போது சாவித்திரி சொல்லியிருக்காங்க, இந்த பையனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, மாற்றுத்திறன் குழந்தை, அதனால் இந்த பையனை எங்கேயாவது கொண்டு போடு, சாகட்டும், செத்து ஒழியட்டோன்னு என் ஹஸ்பண்ட் வந்து தினமும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தார், அதனால தான் நான் வந்து இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க மேலே வழக்கு பதியப்பட்டிருக்கு, அவங்களுக்கு ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேட்டுக்கு என்ன தண்டனை அப்படின்லாம் நம்ம அடுத்தடுத்து இருக்குது. இருந்தாலும் கூட மாற்றுத்திறனாளி குழந்தை, அந்த குழந்தையால் பேச முடியாதுன்ற ஒரு காரணத்தினால அந்த குழந்தைய வந்து இப்படி தூக்கி எறிகிறதா? எத்தனையோ சிறப்பு பள்ளிகள் இருக்குது, கவர்மெண்ட் அவங்களுக்கு எவ்வளோ வசதிகள் செஞ்சு தருது, எவ்வளவோ இடங்கள் இருக்குது. ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் கொண்டு விடலாம், ஏதாவது ஒரு பள்ளியில் சேர்த்து விடலாம், எவ்வளவோ இருக்குது வாழ்க்கையில். ஒரு ரோட்டில் கொண்டு போய் விட்டால் கூட அந்த குழந்தை எப்படி தடுமாறி யார்ட்டையாவது பிழைச்சிருக்கும். இல்லை எவ்வளவோ ஒரு சர்ச் வாசலில் கொண்டு விடலாம். என்னமோ நிறைய விஷயங்கள் நம்ம சமுதாயத்தில் பார்த்துட்ருக்கோம். பிறந்த குழந்தைய கொண்டு போயிட்டு கால்வால் தூக்கி போட்டு போயிடுறாங்க. அது எறும்பு அது இதெல்லாம் கடிச்சு அதை ஒருத்தர் காப்பாற்றுறாங்க. இப்படி காப்பாற்றுறதுக்கு எத்தனையோ மனங்கள் வந்து தயாராக இருக்கிற இந்த சூழ்நிலையில் தான் பெற்றாதான் குழந்தையா, தத்தெடுத்தாவது எப்படியாவது அந்த குழந்தைய வளர்க்கணும், அல்லது கிடைக்கிற குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற எத்தனையோ மனங்கள் இருந்தாலும் பெற்ற தாயே வந்து இது அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து சாக்கு போக்காக தான் எனக்கு தெரியுது. ஹஸ்பண்ட் இப்படி டார்ச்சர் பண்ணார், அதனால் நான் தூக்கி போட்டேன். எத்தனையோ மாற்றுத்திறனாளி குழந்தைகளை ஏற்றுக்க மாட்டேன்னு கணவன் விட்டுட்டு போன மனைவிகள், அம்மாக்கள் எத்தனையோ பேர் வளர்த்துருக்காங்க. அதை நாங்கள் பார்த்துருக்கோம். எத்தனையோ அம்மாக்கள் மாற்றுத்திறன் குழந்தைகளை விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைக்காகவே வாழக்கூடிய அப்பாக்களை நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி குழந்தைய கொண்டு போயிட்டு போடுறது அப்படின்றது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். எத்தனையோ பள்ளிகள் இருக்குது அந்த குழந்தைகளை படிக்கிறதுக்கு. அரசாங்கம் நிறைய விஷயங்கள் செய்யுது இந்த மாதிரி குழந்தைகளை வளர்க்குறதுக்கு. அதெல்லாம் பயன்படுத்திக்காமல் அவ்வளோ அளவுக்கு அறியாமையில் இருக்காங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து என்றைக்குமே ஆதரிக்கக்கூடாது. இப்போவும் நம்ம மக்கள் நிறைய இந்த வீடியோவை கொண்டு போயிட்டு எல்லார்கிட்டையும் சேருங்க. நிறைய மாற்றுத்திறன் குழந்தைகளுக்குன்னு நிறைய சிறப்பு பள்ளிகள் இருக்குது, அவங்களுக்காக நிறைய சலுகைகள் இருக்குது. அந்த சலுகைகள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்னென்ன சலுகைகள் இருக்குதுன்னு கூட நம்ம சேனல்லையே நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு இது வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம், வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணுறது என்னென்னா, நிறைய இந்த ஃபுட்டு லாக்ஸு, ரொம்ப டான்ஸு, ஆடல் பாடல்கள், ஜோக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு காட்டுற ஆர்வம் நல்ல விஷயங்களுக்கு நம்ம காட்டுறதில்ல. கொண்டு போயிட்டு வீடியோக்களை நம்ம நிறைய பேருக்கு நம்ம சேர்க்கறதில்ல. நம்ம பார்க்குறதுக்கு போர் அடிக்குது, நம்ம யாருக்கும் அவன் ஏன் பயனடையணும் அப்படின்னு கூட நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய ஷேர் பண்ணுங்கள்.
நிறைய ஷேர் பண்ண நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடைக்கும். பல உயிர்கள் காப்பாற்றப்படும். நன்றி, வணக்கம்.